அண்ட் திமுக அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது அப்படின்றது சரி வராது. குதிரை பேரமா யானை பேரமா அப்படின்னா அரசியல்னா அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சியின் நோக்கம் அப்படின்றதே பதவிக்கு வர வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அன்றைய முதலமைச்சர், அவர் தலைமையில போட்டியிட்டவங்க அவங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. கூடவே இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, இன்றைக்கும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு. ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க திமுக கூட்டணியை விட்டு மனசார வெளில போயிட்டாங்க. சட்டமன்றத்துக்குள்ள உதயநிதி அவர்கள் பேசின விஷயத்துக்கு பலத்த எதிர்ப்பு பல இடங்கள்ல குறிப்பா இந்த சனாதனம் அப்படின்னு. அப்ப இல்ல சட்டமன்றத்துல தான் சொல்லணும் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? எல்லாரும் வெளில தானே அவர் நியூஸ் சேனல்ல எல்லாம் போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப நீங்களும் அர்ணப் கோஸ்வாமியை போயிட்டு சட்டமன்றத்துல போய் பேசுன்னு சொல்ல முடியுமா? சொல்லணுமேன்றதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் பர்சன்டேஜை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிறுபான்மை அரசாங்கம் அப்படின்னு. ஏற்கனவே கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துல இவங்க ஜெயலலிதா அவர்கள் குறை சொல்லி அதுக்கு ஒரு சரியா கவுண்டர் கொடுத்து அதோட அதை முடிஞ்சாச்சு. இப்ப ஏற்கனவே அதுக்கான டெம்ப்ளேட் இருக்குது. இந்த கேள்வி வந்தா என்ன பதில் சொல்லணும் கொடுத்த பதிலே இருக்குது. ஆனா அதையே அவங்க எஃபெக்டிவா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் நீங்க இதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சும்மான ஒரு பெயிண்ட்ல ஆபிரகாம் லிங்கன் போட்டோ போட்டு அவருடைய கோட் அப்படின்னு நான் போட்டுட்டேன். அதுக்கு ஏகப்பட்ட லைக், கமெண்ட், ஷேர். அப்புறம் 2 நாள் கழிச்சு நான் ஆபிரகாம் லிங்கன் காலத்துல இனிமே நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா அதை கூட யோசிக்காம அதுக்கு ஃபயர் விட்டுன்னு தெரிஞ்சது ஏராளமான பேர் இருந்தாங்க. ஆபிரகாம் லிங்கன் காலத்துல கம்ப்யூட்டர்னால என்னன்னு தெரியாது. அப்புறம் இன்டர்நெட்டுக்கு எங்க போறது, மதச்சார்பின்மைனா என்ன அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கான்னு சொல்ல முடியாது. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். 2026 தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் அப்படின்னு தாவேக தலைவர் முதலமைச்சர் விஜய பிரிக்கலாமான்ற மாதிரி கேள்வி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பு தாவேக தலைவராக அவர் தேர்தலை சந்தித்த விதம், தேர்தலுக்கு பின்பு 118 பெறுவதற்காக அவர் கட்சி நடந்து கொள்ளும் விதம் அப்படின்றது பேசுபொருளா இருக்கு. யாரை வேணா கூப்பிட்டு அந்த 118 செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு மனம் இல்லை. இது எல்லாரும் செய்யறாங்க அப்படின்றப்போ விஜயும் எல்லாருல ஒருத்தர் அப்படின்ற மாதிரி வருது. தேர்தலுக்கு முன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிபிக்கல் அரசியல்வாதியா அவர் இல்லை. பல இடங்களுக்கு பிரச்சாரம் போகல, ரொம்பவே குறைவாகத்தான் பிரச்சாரம் செய்தார். செய்த நேரமும் குறைவு, நாட்களும் குறைவு, அவர் சுற்றுப்பயணம் செய்த இடங்களும் குறைவு. ஆனாலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்துள்ளது. ஒரு 108 இடங்கள்ல அவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ் நாட் எ டிபிக்கல் பொலிட்டிஷியன். இன்னைக்கு நீங்க பாக்குற பொலிட்டிஷியன் மாதிரி கிடையாது. ஆனால் ஜெயிச்ச பிறகு அந்த மெஜாரிட்டி இல்லை அப்படின்னும் போது இப்பதான் ஒரு நிஜமான அரசியல்வாதியாக அவர் மாறி இருக்கின்றார். இப்ப சில பேர் சொல்லலாம், இல்லைங்க அவர் ரைட், எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, அதனால நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னா இது அப்டிகேட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு 108க்கு அடுத்த இடத்துல இருக்கிறது 59 திமுக. அண்ட் திமுக அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது அப்படின்றது சரி வராது. வாஜ்பாய் அவர்கள் எடுத்துக்காங்க, மைனாரிட்டி தான் இருந்தாலும் 13 நாள் ஆட்சி அமைத்தார். அதுக்கப்புறமா அவர் விட்டுட்டு போனார். ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தூக்கி போட்டு போல, எங்களுக்கு கம்மியா இருக்கு முடியல அப்படின்னு ட்ரைடு. ஸோ அதை பண்ணிட்டு இருக்கார். அடுத்தது குதிரை பேரமா யானை பேரமா அப்படின்னா அரசியல்னா அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணு நாங்க அப்படியே அந்த கோடு பிடிச்சா மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் விலகாம போவோம் அப்படின்லாம் எந்த அரசியல்வாதியும் சொல்ல முடியாது. ஒரு அரசியல் கட்சியின் நோக்கம் அப்படின்றதே பதவிக்கு வர வேண்டும். அது நல்லது செய்யறதுக்கு வராங்க, இல்ல ஆட்டையை போடுறதுக்கு வராங்க, எது ஒண்ணா இருந்துட்டு போட்டோம். கட்சி அப்படின்னா பதவிக்கு வரணும், அதுதானே ஒரே நோக்கம். அதை விட்டுட்டு நாங்க பதவிக்கெல்லாம் வரமாட்டோம், நாங்க அப்படியே போனோம், எப்படி நல்லது செய்ய முடியும் சொல்லுங்க? அதனால ஆட்சிக்கு வருவதற்கு அப்படி இப்படிதான் பண்ணி ஆகணும். இது டெமோக்ரஸில நான் நிறைய சொல்லியிருக்கேன். பதவிக்கு வரணும், அரசியல்னா என்ன சும்மாவா? அப்படி இப்படிதான் இருக்கும். பதவிக்கு வரணும், வந்த பதவியை தக்க வச்சுக்கணும், அதுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டம் இருக்குது, எவ்வளவு செலவு இருக்குது, அதெல்லாம் பண்ணி தான் தீர வேண்டும். என்ன ஒண்ணு சார் இப்படி இப்போ காசு குதிரை பேரம் அப்படின்லாம் சொல்றாங்களா, அது நியாயமானா? அதை கேட்கறதுக்கு யாருக்கும் இங்க யோகியதை கிடையாது. அதனாலேயே நான் அதை சரின்னு சொல்றேன்லாம் நினைக்காதீங்க. அஸ் அ கமெண்டேட்டர், ஆமா இது அப்படித்தான், அதை நீ பண்ணலையா அவங்க சொல்றதுக்கு பதிலாக நானே சொல்லிடுறேன், இதுதான் நடக்குது, அதையும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லார மாதிரியும் அவரும் ஒரு அரசியல்வாதி. என்ன இந்த ஊழல் அப்படின்றதெல்லாம் ஒழிச்சு கட்டி நல்லாட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா எதுக்கு நம்மலாம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம்? ராம்சே, நாட்டுக்கு நல்லது நடக்கணும், ஜனங்க நல்லா இருக்கணும், இந்த ஊழல் ஒழியணும், இதுக்காக தானே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதை யாரு கொடுத்தா என்ன பண்ணுங்க?
இவங்க தான் வந்து கொடுப்பாங்க, இல்ல இவங்க தான் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு எந்த ஒரு ஃபிக்சேஷனும் கிடையாது. யார் நல்லா இப்போ எனக்கு கூட கேட்பாங்க, சார் உங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் யாருன்னா, அப்படி கிடையாதுங்க, பிடிச்ச படங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எந்த நடிகராக இருந்தாலும் ஒரு எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக அவர் நடிச்ச படத்துல ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியுமா? இப்ப எல்லாரும் வந்து கமல்ஹாசன் அவர் என்ன நடிப்பின் சிகரம்னு சொல்லுவாங்க. அவர் பாசவலைன்னு ஒரு படம் நடிச்சாரு, போய் உட்காருங்க. அந்த படத்தை உட்காந்துட்டு கால்வாசி படம் உட்கார முடியல, எழுந்து போறேன்னு சொன்னேன். போனா திருப்பி விட மாட்டாங்க. டேய் வெளில விடலன்னா அவ்வளவுதான், முதல்ல என்ன வெளில விடு அப்படின்னு. அவ்வளவு கேவலமா இருக்கும் அந்த படம். ஸோ நடிப்பு நல்லா இருக்கா, அவ்வளவுதான். யார் நடிச்சா என்ன? இப்போ அந்த விதார்த்தா, ஆமா, அந்த ஒரு என்னது குரங்கு பொம்மை, கிடாயின் கருணை மனு, இந்த மாதிரிலாம் அவ்வளோ அற்புதமான படங்கள். அப்புறம் இந்த குக்குவா, இது ஒரு படம், அவர் வந்து யோகி பாபுவோட நடிச்சிருப்பார், ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம். ஸோ படம் நல்லா இருக்கா, அவ்வளோதான் நமக்கு தேவையே தவிர இவர் நடிச்சாதான் படம் நல்லா இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லது பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து திருப்பி கேட்க போறோம், அவ்வளவுதான். நம்ம பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சிம்பிள். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது சார். திமுக கடுமையா எதிர்க்கிறாங்க. எங்களுடைய ஆதரவுல தான் தாவேக்கா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்பிக்கை வாக்கெடுப்புல கலந்துக்காம வெளிநடப்பு செய்யறாங்க. நீங்க ஒண்ணு ஆதரவா வாக்களிங்க, அது முடியாது, இல்லைன்னா எதிர்த்து வாக்களிங்க. எதிர்த்து வாக்களிக்காம நடுநிலை வைக்கிறோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான போக்கு? அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநடப்பு செய்யறதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் சொன்னாரு. அதை வந்து கொஞ்சம் விலாவாரியா டீட்டெயிலா பார்க்கணும், அப்படி சுருக்கமா பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு என்ன சொன்னாரு, எல்லாம் எங்க கூட்டணியில் எங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அன்றைய முதலமைச்சர், அவர் தலைமையில போட்டியிட்டவங்க, அவங்க வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. கூடவே இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, இன்றைக்கும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு. ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க திமுக கூட்டணியை விட்டு மனசார வெளில போயிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இனிமே வந்து அவங்க திமுக அப்படின்னு சொல்றதோ இல்லை அவங்க சொல்றதுக்கு கட்டுப்படுவதோ அதெல்லாம் நடக்காத காரியம். ஸோ இவங்களை விட்டு பிச்சு போயிட்டாங்க, நம்பர் 1. அடுத்தது இன்னொன்னு சொன்னாரு, இப்ப நாங்க வெளிநடப்பு செய்கிறோம், அப்போ வந்து அந்த மெஜாரிட்டிக்கான எண்ணிக்கை அப்படின்றது குறைஞ்சிடும், நீங்க ஆமா, நீங்க வெளிநடப்பு செய்யாம எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தாலும் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த 22 எதிர்த்த வாக்குகள் அப்படின்றது 61 81 இருந்திருக்க போகுது, அவ்வளவுதானே தவிர இங்க வெளிநடப்பு செஞ்சதுனால தான் வந்து அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அது எப்ப நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த விசிகா, கம்யூனிஸ்டுகள், IUML, அதுக்கப்புறம் அந்த உடைந்த அதிமுக, இவங்க யாருமே ஆதரவு கொடுக்காம, தாவேகா வந்து எந்த கட்சியோட ஆதரவையும் கோராமல் நாங்க வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறோம், எதிர்த்து ஓட்டு போடுறவங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அவங்க நாங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு கவர்னரும் அவங்களை அழைத்து, அப்போ அவங்க மைனாரிட்டி நாங்க 107, ஒரு சபாநாயகர் போக 106, எதிர்த்து நிக்கிறவங்க எல்லாம் நில்லுங்க. அப்போ நீங்க வெளிநடப்பு செஞ்சிருந்தீங்கன்னா அப்போ சொல்லலாம், பாத்தீங்களா இவங்க வெளிநடப்பு செஞ்சாங்க, அதனால மைனாரிட்டி அரசாங்கம் தப்பித்து விட்டது அப்படின்னு. இப்ப அது சொல்றதெல்லாம் வந்து ஏதோ சொல்லணுமேன்றதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் பர்சன்டேஜை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிறுபான்மை அரசாங்கம் அப்படின்னு. ஏற்கனவே கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துல இவங்க ஜெயலலிதா அவர்கள் குறை சொல்லி அதுக்கு ஒரு சரியா கவுண்டர் கொடுத்து அதோட அதை முடிஞ்சாச்சு. இப்ப ஏற்கனவே அதுக்கான டெம்ப்ளேட் இருக்குது. இந்த கேள்வி வந்தா என்ன பதில் சொல்லணும் கொடுத்த பதிலே இருக்குது. அதான் அதையே அவங்க எஃபெக்டிவா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் நீங்க இதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களை என்னன்னு சொல்றது நானு? முதலமைச்சர் ஃப்ளோர்ல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள், வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு வீட்டுக்கு போயிட்டு அறிக்கையின் மூலியமா கடுமையான சொற்களை வச்சு சொல்றாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்திருக்கு. கேட்டா ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி தோணுது. பட் அந்த நேரத்துல ஸ்பான்டேனியஸா எல்லாருக்கும் வருமா அப்படின்றத தாண்டி எழுதி கொடுத்து சரியா ஒரு தடவை செக் பண்ணிட்டு சொல்றதுன்றது நியாயமானதுன்னு பார்க்கப்படுது. பட் இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இது வந்து சரியான விமர்சனம் தான். ஆனா அது வந்து அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்றத பார்க்கணும். அங்கதான் கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் ஒன்றும் கிடையாது. எங்க ஒன்னா கவுண்டர் கொடுக்கலாம். இப்போ சட்டமன்றத்துக்குள்ள உதயநிதி அவர்கள் பேசின விஷயத்துக்கு பலத்த எதிர்ப்பு பல இடங்கள்ல வந்துட்டு இருக்கு. குறிப்பா இந்த சனாதனம் அப்படின்றது. அப்போ வந்து இல்ல சட்டமன்றத்துல தான் சொல்லணும் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? எல்லாரும் வந்து வெளில தானே அவர் வந்து நியூஸ் சேனல்ல எல்லாம் போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப நீங்களும் வந்து அர்ணப் கோஸ்வாமியை போயிட்டு சட்டமன்றத்துல போய் பேசுன்னு சொல்ல முடியுமா? அது எதற்காக அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல வந்து சட்டமன்ற பேச்சுக்கள் இவங்க ஒண்ணு சொல்றது அவங்க ஒண்ணு சொல்றது அப்படின்னு மாறி மாறி பதில் கொடுக்கறது அப்படின்றது வந்து நம்ம இன்னைக்கு அந்த விவாதங்கள் 8 மணி 9 மணி பாக்குறோம் இல்லையா? அப்போ வந்து அவங்களாம் சட்டமன்றத்துல ஜாம்பவான்கள், அவ்வளவு மிகப்பெரிய ஆளுமைகள், அதனால அங்கேயே பதில் கொடுப்பாங்க அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு வந்து அது இல்லை அப்படின்னும் போது
அதனால யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? இப்ப நீங்க சொல்றீங்க அவருக்கு பேச தெரியல அப்படின்னு, அவங்க சொல்லுவாங்க நீங்களே எழுதி வச்சதானே பேசிக்கிறீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், ஏங்க ஏற்கனவே இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் குற்றச்சாட்டு உங்க பீரியட்லயே வந்துருச்சு, அதுக்கு பதிலும் கொடுத்துட்டாங்க, இப்ப மறுபடியும் அதையே சொல்லி நிக்கிறீங்களா? என்ன பண்ணுவீங்க? நீங்க 35% தான் ஓட்டு வாங்கிருக்கீங்க, நீங்க 65% உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டுக்கிறாங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்கினீங்க? இப்போ உங்களுக்கு எதிராக இத்தனை %, எங்களுக்கு எதிராக 65, உங்களுக்கு எதிராக 69, 68 அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க எங்களை விட உங்களுக்கு எதிராக தான் ஜனங்க அதிகமாக ஓட்டு போட்டுக்கிறாங்கன்னு என்ன பதில் சொல்லுவீங்க? அதாவது சொல்லுக சொல்லை அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறள். அதை கூட யோசிக்காம நீங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஃப்ரீ ஹிட் கொடுத்துன்னுக்கிறீங்களே, இதுக்கு கொடுக்காம இருக்கிறதே பெட்டர் இல்லையா? வைடு போடுறத விட நீ சும்மாவே இருக்கலாம் அப்படின்வாங்க. எக்ஸ்ட்ரா பாலை குத்துனுக்கிற, டைம் இழுத்து நிற்குது, அப்புறம் பெனால்ட்டி போடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அதனால இவங்களுக்கு அவர் அங்க பேசல, அங்க பேசுறதுன்றது பெட்டர், லைவா இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க கவுண்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா இது அஃப்கோர்ஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். புதுசா வந்திருக்காரு, உடனே பிரிகாஷனாவும் தப்பான இல்ல வேற மாதிரி பிரிகாஷன்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது பாருங்க, நீங்க ஒரு சரியான அரசியல்வாதியா இருந்தா டக்கு டக்குன்னு அங்கேயே பதில் கொடுக்கலாம். இப்ப பாராளுமன்றத்துல வாஜ்பாய் அவர்கள்லாம் 2 எம்பியோட போய் நின்றவர். பிரமோத் மகாஜனா இருக்கட்டும், இல்ல லாலு பிரசாத் யாதவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கவுண்டர் கொடுக்கறதுன்றது டக்கு டக்குன்னு இருக்கேன். இதே யோகி ஆதித்யநாத் அவர்கள் அவரை சமாஜ்வாடி பார்ட்டில சொன்னாங்க, நீங்க கோயில்ல மணி அடிக்கிறது தான் லாய்க்கு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு அவங்களை அடிச்சு உட்கார வச்சு இது பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஸோ அங்கேயே நீங்க கவுண்டர் கொடுக்கணும். அதுதான் ஒரு திறமைன்றது. பட் இப்ப புதுசா வந்திருக்கார் அப்படின்றதுனால இட் வில் டேக் டைம். ஆனா இதையே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவர் அந்த கவுண்டர் கொடுத்தது அப்படின்றது பொதுமக்கள் அப்படின்றத விட அவருடைய ஃபாலோயர்ஸ்க்கு, புரியுதுங்களா? அப்போ இதை அவர் இம்ப்ரூவ் பண்ணிக்காம, விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை இம்ப்ரூவ் பண்ணிக்காம இதே ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் இது ஃபார் த ஃபாலோயர்ஸ், பை த ஃபாலோயர்ஸ், ஆஃப் த ஃபாலோயர்ஸ் அப்படின்னு ஆயிரும். லாங் டேர்ம்ல அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இன்னைக்கு ஓட்டு போட்டவங்கன்றவங்க உங்க ஃபாலோயர்ஸ் மட்டும் கிடையாது, ஃபாலோயர்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த இன்ஸ்டாகிராம்னு தெரியாதவங்க பல பேரும் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் நமக்கு கண்ணு முன்னாடி என்ன நடக்குது, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, இந்த போதை மருந்து புழக்கம் இருக்குதா இல்லையா, வேலை கிடைக்குதா, சம்பளம் வருதா, விலைவாசி எப்படி இருக்குது, இதுதான் அல்டிமேட்லி முடிவை எடுக்கக்கூடியது. நீங்க வெறும் இதுல மட்டுமே போட்டு நான் கவுண்டர் குத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இதுல வேற முதல் பெண் அமைச்சர்னு சில பேர் அந்த கீர்த்தனா அவர்கள், என்னங்க இது ஒரு லாஜிக்கே இல்லையா, இப்படிலாம் போய் நிற்குது. ஆனா இதை இன்னைக்கு மட்டும் நீங்க குறை சொல்லாதீங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஃபேஸ்புக்கில் நான் ஒரு போஸ்ட் போட்டேன். அதாவது இந்த இன்டர்நெட் வந்த பிறகுதான் தகவல் அப்படின்றது கடைக்கோடியில் இருக்கவனையும் போய் சேருகின்றது, எல்லாருக்கும் இது கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு சும்மான ஒரு பெயிண்ட்ல ஆபிரகாம் லிங்கன் போட்டோ போட்டு அவருடைய கோட் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அதுக்கு ஏகப்பட்ட லைக்கு, கமெண்ட், ஷேரு. அப்புறம் 2 நாள் கழிச்சு நான் ஆபிரகாம் காலத்துல இனியுமே நீங்க யோசிக்கிறீங்க, ஆனா அதை கூட யோசிக்காம அதுக்கு ஃபயர் விட்டுன்னு தெரிஞ்சது ஏராளமான பேர் இருந்தாங்க. அப்ப நீங்க தப்பா போட்டீங்களா? நான் வேணும்ட்டா தான் போட்டேன். நான் ஆபிரகாம் லிங்கன் காலத்துல கம்ப்யூட்டர்னால என்னன்னு தெரியாது, அப்புறம் இன்டர்நெட்டுக்கு எங்க போறது, அதை கூட யோசிக்காம ஆஹா பாத்தீங்களா எவ்வளவு கரெக்டா சொல்லியிருக்காரு ஆபிரகாம் லிங்கன், எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இப்படிலாம் கமெண்ட் போட்டவங்க ஏராளமான பேர். சோ எல்லா காலத்திலயும் இந்த மாதிரி ஜனங்க இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த பபுள் உடைஞ்சிரும். அதுதான் கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றது. சட்டசபையில ஒரு மாண்பு இருக்கு, எந்த விஷயத்த பேசணும், எந்த விஷயத்த தவிர்க்கணும் அப்படின்னு. ஏன்னா அனைவருக்குமான சமமான இடம் விஜய் அவர்கள் கோட் பண்ணியிருக்காரு முதலமைச்சர். ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் வேதத்துல இருக்கக்கூடிய, பைபிள்ல இருக்கக்கூடிய வாசகங்களை சொல்றாரு அப்படின்றதும், அது கூட்டம் முடிந்த பிறகும் மறுபடியும் மேற்கோள் காட்டுறாரு அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. இது சரியா அப்படின்ற கேள்வியை தாண்டி இது தேவையா, இந்த அரசுக்கு இது தேவையா அப்படின்னா, இது மதச்சார்பற்ற நாடு. நீங்க ஒரு என்ன சொல்றது, வேற மெஜாரிட்டி மதத்திலிருந்து எதையாவது கோட் பண்ணிருந்தீங்கன்னா உடனே ஒரு மதவாத அரசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மதச்சார்பற்ற அரசு அப்படின்னும் போது இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. 2வது, அது பைபிள் வாசகம் தானா, பொதுவான வாசகம் அப்படின்னு சில பேர் வருவாங்க. நீ பாருங்களேன், பொதுவான சில பேர் வேதம் எத்தனைன்றதும் அதுலயே கோட் பண்ணி சொல்லிடுறாங்க. நீங்க சொல்றீங்க அது பொதுவான வாசகம், எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்கணும். இல்ல நீங்க சொல்றீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கலாமே, ஏழைகள் அரியணை ஏற வேண்டும்
பணக்காரர்களே அரியணையில் இருப்பதா அப்படின்னு ஒண்ணு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இப்படி தொடங்குது. அதுக்கப்புறம் அடுத்தது நீங்க செய்ய முடிஞ்சாலும் கரெக்ட். அதான் சொல்ல வரேன். 5:9 இல்ல நீங்க சொல்றீங்க, நான் பொதுவா சொல்றேன், அது பொருந்தி இருக்கின்றது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, நெளிவு சுழிவான விஷயங்கள் இதெல்லாம். பட் அவர் வந்து கிறிஸ்தவர், எனக்கு இதுதாங்க தெரியுது நான் சொல்வேன் அப்படின்வாரு. மதச்சார்பற்ற கட்சிகள்னு சொல்ற யாருமே வந்து இதை எடுத்து குரல் கொடுக்கலையே. அப்ப அவங்கள கேட்கணும். இப்ப நாளைக்கு வேற ஒருத்தர் அவைத்தலைவரா வருகின்றார், இல்ல ஒரு வேற மாநில அவைத்தலைவரில வந்து அவர் வந்து சம்பந்தமான விஷயங்களை பேசினா அதை நீங்க ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேள்வி வருகின்றது. இன்னைக்கு இதற்கு வந்து சில பேர் எதிர்ப்பு கொடுக்கிறார்கள். அதுக்கு காரணம் இதுதான். இதை ஒரு பிரசிடன்ஸா வச்சு மத்தவங்க வந்து ஆமாங்க இதுவும் ஒரு பொதுவான விஷயம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் நல்லது செய்யணும், ஏழைகளுக்கு தானம் செய் அப்படின்னா இது வந்து இந்த புராணத்துல சொல்லியிருக்கு, அதுல சொல்லியிருக்கு, இப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லையா? மேற்கொள் எடுத்தோம்னா எல்லாத்துலயும் பகவத்கீதையிலயோ வேற எதுலயோ சொல்லியிருப்பாங்க. ஆமா, ஏன்னா நான் பொதுவா சொன்னாங்க எல்லாருக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்யணும், ஒருத்தர் பசியோட இருக்கும்போது நீ வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து பொதுவான விஷயம் தானே. நீங்க இதுல இருக்குன்றதுக்காக நான் அதை சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்படி ஆரம்பிச்சிருவாங்கன்றதுக்காக இதுக்கு சில பேர் வந்து இல்லைங்க இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்றதும் உண்டு. சரி விடுங்க, அவருக்கு தெரிஞ்சதா அவர் சொல்லிட்டு இருக்கார், அவ்வளவுதான். மதச்சார்பின்மைனா என்ன அப்படின்றது வந்து நமக்கு புரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கான்னு சொல்ல முடியாது. பண்டிட் ரத்தன் அவர்களுக்கான பொறுப்பு கொடுத்து பின்னாடி ரெவோக் ஆனது அப்படின்ற விஷயம், விஜய் நாராயண் அவர்களுக்கான அந்த அட்வொகேட் ஜெனரல் அப்படின்ற பதவியும் பேசுபொருளாகி இருக்கு. விமர்சனங்கள் வைக்கப்படுது. குவாலிட்டியின் அடிப்படையில், தரத்தின் அடிப்படையில், அனுபவத்தின் அடிப்படையில் அவருக்கு கொடுத்ததுல எந்த தப்பும் இல்லை. ஆனா அவர் விஜய் அவர்களுக்கான பர்சனல் அட்வொகேட்டா அவர் இருந்தாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் மேற்கோள் காட்டப்படுது. ஸோ விஜய் போட்ட ஃபர்ஸ்ட் கையெழுத்தே இந்த மாதிரி ஆகுது அப்படின்றப்போ இந்த அரசினுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல விஜய் நாராயணன் அவர்கள் வந்து அவருடைய பர்சனல் அட்வொகேட்டா இருந்தாங்கன்னா அதுக்கு சொல்லிட்டாங்க, அதாவது ஏதோ அந்த ஒரு அட்வர்ஸ் ரிமார்க்கை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற அந்த வழக்குல தான் அவர் இருந்தாரு அப்படின்னு. சரி, நாங்க காருக்கு டாக்ஸ் கொடுக்கல, இல்ல அதுல அது ஏதோ ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க இப்படின்னு சொன்னாங்க. அது அப்படி இல்லை, அந்த அட்வர்ஸ் ரிமார்க்கை ரிமூவ் பண்ணணும்ன்ற இதுலதான் அவர் வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வாட் எவர், இப்போ பல நேரங்களில் பாத்தீங்கன்னா கட்சிக்காரங்களை தான் நியமிக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? உங்களுக்காக ஆஜராயிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர், அவரை வந்து ஒரு கட்சி அவங்க சார்பில் ராஜ்யசபா எம்பி ஆக்குறாங்க. அதுவும் நம்ம பார்க்குறோம்ல. இதே காங்கிரஸ் கட்சி காலத்தில் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் அவரை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கினாங்க. அதெல்லாமும் நடந்திருக்கு. அதனால இது அட்வொகேட்டா ஒருத்தர் நியமிக்கிறாங்கன்னா அதுல வந்து சரி அவர் வழக்கை நடத்தினால கரெக்டா இவர் நல்லா நடத்துவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். அதனாலதான் அவர்கிட்ட போய் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல நான் பெருசா எதையும் நான் பார்க்கல. ஏன்னா கட்சி சார்புடைய அப்பாயின்மெண்ட் அப்படின்றதான் பெரும்பாலும் இருக்கின்றது. யாராவது இன்ஃபுளுன்ஸ் இருக்கணும் இல்லை அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு வேண்டியவங்கன்னு பார்த்து தானங்க. எதுக்காக அட்வொகேட் ஜெனரல் அப்படின்றவர் ஆட்சி மாறின உடனே ராஜினாமா பண்றாரு? எனக்கு அதை சொல்லுங்க. சீஃப் செக்ரட்டரி ராஜினாமா பண்றாரா? இல்ல டிஜிபி ராஜினாமா பண்றாரா? இல்ல அட்வொகேட் ஜெனரல் மட்டும் ஏன் ராஜினாமா பண்றாரு? ஏன்னா அந்த அப்பாயின்மெண்ட்ல ஓரளவுக்கு அரசியல் இருக்கின்றது. இன்னைக்கு முழுக்க அரசியல் இருக்கின்றது அப்படின்றது தெரியுதா? சரி, அதை விட்டுருவோம். இப்போ வந்து இவர் அந்த சோ கால்டு ஜோசியம், இதுல சில பேர் என்ன சொல்றாங்க, ஜோசியம் அப்படின்றது வந்து சயின்ஸே கிடையாது. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். இன்னும் சொல்ல போனா ஜோசியம் அப்படின்றது வந்து குவாண்டம் லெவல் சயின்ஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். கால்குலஸ் போட்டிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு ஆன்சர் சரியா வரும்? எனக்கு தெரிஞ்சு நீங்க போயிட்டு கேட்டீங்கன்னா ஒரு 100 பேருக்கு ஒரு 99 பேர் வந்து கால்குலஸ்னால தலைதறிக்க ஓடுவோம். ஆன்சர் சரியா வராது. நமக்கு எல்லாம் அல்ஜீப்ராவே வராது, அப்புறம் தானே கால்குலஸ். அவர் 100க்கு 99 பேர் தப்பா போடுறாங்கன்றதுனாலேயே கால்குலஸ் வந்து சூடோ சயின்ஸ்னு சொல்ல முடியுமா? ஜோசியம் அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அது வந்து முழுமையா தெரிஞ்சு இப்படி ஒரு ரூல்னா அதுக்கு ஒரு சப் ரூல் இருக்கும், அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா என்னுடைய பர்சனல் லைஃப்லயே என்னுடைய ஒரே ஜாதகத்தை பார்த்துட்டு நீ உருப்படவே மாட்ட, நீ வந்து 33 வயசு வரைக்கும் உனக்கு வேலையே கிடைக்காது, அதுக்கப்புறமா நீ அப்படியே தான் சுத்துவ அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு. ஏன்னா இன்னும் 6 மாசத்துக்குள்ள நீ வேலைக்கு போய் சேர்ந்துடணும். எப்போ +2 முடிச்சுட்டு காலேஜ் சேரணும் அப்படின்னு நான் மும்முரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தப்போ, இல்லைன்னா உனக்கு அவ்வளவுதான் லைஃபே கிடையாது அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு. அதை நான் உடைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் காலேஜ்ல சேர்ந்தேன்.
ஆனா அதே சமயத்துல இன்னொருத்தர் வந்து எதையுமே பார்க்காம அவர் சொன்ன எவ்வளவோ விஷயங்கள் அப்படியே இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் நான் பார்க்கிறேன். ஸோ ஜோசியம் சயின்ஸா இல்லையா அப்படின்றத நீங்க விட்டுருங்க. ஓஎஸ்டி அப்படின்ற ஒரு போஸ்ட், இப்ப சிக்கல் எங்கன்னா வேற யாரையோ, இப்போ ஓஎஸ்டின்ற போஸ்ட் வந்து இருக்கா இல்லையா, இருக்கு, எல்லாரும் அப்பாயிண்ட் பண்றாங்க. இப்ப கேரளால கம்யூனிஸ்ட் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா அப்ப இருந்த கவர்னர் வந்து அதான் கேட்டாரு, என்னங்க நடக்குதுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ்ல 20 வருஷம் வேலை பார்த்தாதான் ஃபுல் பென்ஷன். ஆனா இங்க வந்து மந்திரிகள்லாம் வந்து அவங்க மினிஸ்டீரியல் ஸ்டாஃப்னு வெளில இருந்து இவங்க பாட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி இத்தனை பேரோ 5 பேரோ 10 பேரோ அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்களாம். அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கேலு 2.5 வருஷமோ என்னவோ முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து பென்ஷனோட இதுவான் சாகர வரைக்கும். ஆமா, இப்போ அதுல எல்லாம் வந்து இடஒதுக்கீடு இருக்கான்னு யாரும் கேட்கல. கம்யூனிஸ்டுகள், சமூக நீதி பேசுற கம்யூனிஸ்டுகள் அதெல்லாம் கிடையாது. கட்சிக்காரங்க தூக்கி அந்த போஸ்ட்டுக்கு போட்டுப்பாங்க. யார் அப்போ விட்டு போனா இப்படி செலவாகுது அப்படின்ட்டு கவர்னர் பிரச்சனையை எழுப்பினார். அதெல்லாம் வச்சுக்கின்னு அவங்க இங்க வந்து இவரை கேட்கறதுன்றதுக்கு எந்த யோகியதையாவது இருக்குதா? ஸோ ஓஎஸ்டின்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணலாம். இப்ப யார அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்றதுதான் சிக்கல். அவர் வந்து ஜோசியர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு, அவரை கேட்டுதான் அவர் நடப்பாரா அப்படின்னா, சரிங்க இப்ப அந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க, வேற யாரையோ போடுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க, ராம்சு உங்களையே கூட ஓஎஸ்டியா போடுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ அவர் ஜோசியை கேட்டுதான் நடப்பேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? ஓஎஸ்டியா கேட்டு நடக்க போறது ஒரு பர்சனல் ஜோசியரா வச்சு கேட்டு நடக்கிறேன்னு சொன்னாருன்னா நீங்க போயிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அதுக்கு அப்ஜெக்ஷன் யாரும் சொல்லலையே சார். நீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் வச்சுக்கன்னு சொல்லி தான் பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்றத்திலேயே சொல்றாங்க. நீங்க ஆனா அரசு நியமிக்கிறது அப்படிங்கறத அவங்க அப்ஜெக்ட் பண்றாங்க. சோ அப்போ உங்களுடைய பிரச்சனைன்றது வந்து இந்த சனாதனத்தை ஊக்குவிக்கும் அந்த ஜோசியரை கேட்டு நிமித்தக்காரர்களை கேட்டு நடக்கின்ற முதலமைச்சர்ன்றது உங்க பிரச்சனை கிடையாது. அவருக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்க கூடாதுன்றதுதான் உங்க பிரச்சனையா? அப்ப அவங்க பகுத்தறிவு எல்லாம் பள்ளி இழிக்குது. உண்மையிலேயே நீங்க பகுத்தறிவு பேசுறவர் தான் என்ன சொல்லணும், என்ன நீங்க அவரை கூட வச்சுருக்கீங்க, அவரை நீங்க கூடவே சேர்க்க கூடாது. அவர் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டு குத்துக்கிறாராம், பிளான் போட்டு குத்துக்கிறாராம், இன்னும் என்னென்னவோ அவர் சொல்லிட்டு இருக்காரு, அவர் சொல்றதை கேட்டு நடக்கிறீங்க. இது பகுத்தறிவு மண். நீங்க கொள்கை தலைவரா பெரியார் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருந்துச்சு இவரை கேட்டு நடக்கலாமா? அவரை நீங்க முதல்ல வெள்ளத்தல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க உண்மையான பகுத்தறிவு பேசுறீங்கன்னு நான் ஒத்துப்பேன். அவருக்கு சம்பளம் கொடுக்கறது தான் உங்க பிரச்சனை அப்படின்னா, இப்ப புரியுதுங்களா ராம்ஸ்? எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதா உடைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்க லட்சணம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்ப மட்டும் என்ன அவர் சம்பளம் கொடுக்க போறது கிடையாது. அவருக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்க கூடாது. சரி, வேற யாரையோ ஒருத்தர் போடுறாரு, நம்ம கேமராமேன் தம்பியே கூட்டு போய் அங்க போடுறாரு. அவர் போய் கேட்பீங்களா அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, அவருக்கு எதுக்கு ஓஎஸ்டின்னு போஸ்ட் ஊத்தீங்க, அவருக்கு எவ்வளவு சம்பளம், ஏதாவது கேட்பீங்களா நீங்க? அவர் என்ன திறமை இருக்குன்னு யாராவது இது பண்ணுவீங்களா? அப்புறம் யார ஒன்னா வச்சுக்கோ, இவரை வச்சுக்க கூடாது, ஏன்னா நாங்க பகுத்தறிவு. அவரை நீ தனியா வச்சுன்னு நீ அவர் கேட்டு நடந்துக்கோ. இல்ல ஒண்ணுமே குவாலிஃபிகேஷன் இல்லாம கூட ஒருத்தரை கொண்டு வந்து வச்சு நீ ஒரு சம்பளம் கொடு, நாங்க அதெல்லாம் கேட்க மாட்டோம். ஆனா ஒரு ஜோசியர்னு சொன்னா நாங்க எதிர்ப்போம் அப்படின்னா பைத்தியக்காரத்தனமா இல்ல உங்களுடைய எதிர்ப்பு அப்படின்றது. நான் இதை ஆதரிக்கல, அது வேற விஷயம். அடுத்தது வந்து அரசு அதிகாரிகள் எத்தனையோ பேர் இருக்கும்போது இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில ஒருத்தரை கொண்டு வந்து அப்பாயிண்ட் பண்றது அப்படின்றது வந்து முதல்ல ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ்ன்றது இதுல அப்ளை ஆகாது. இந்த சமூக நீதினு சொல்ற இடஒதுக்கீடு ரூல்ஸ் இதை யாரும் பார்க்கறது கிடையாது. அதுக்கப்புறம் நெப்போட்டிசம், ஃபேவரிட்டிசம்னு இருக்கு. நம்மளுக்கு வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்து நிறைய சம்பளம் கொடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு போன ஆட்சி காலத்துல வந்து ஃபேக்ட் செக்கர் அப்படின்னு ஒரு யூனிட்டை கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்து என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது தெரியும். காரு இதே மத்திய அரசாங்கம் ஃபேக்ட் செக்கிங்னு இந்த பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அவங்கள வச்சு பண்றேன்னு சொல்லும் போது அதுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்ல ஸ்டே கொடுத்தாங்க. ஆனா மாநில அரசாங்கங்கள் கர்நாடகாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருந்தது, அவங்க இந்த மாதிரி பண்ணும்போது சரி இப்ப தமிழ்நாட்டில் அந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட்னு ஒருத்தரை கொண்டு வந்து வச்சாங்களே, ஒரு யூனிட்டை போட்டு என்ன மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் நடந்தது, எப்படி செலெக்ஷன் நடந்தது, எத்தனை பேர் அதுக்கு வந்தாங்க, அதெல்லாம் யாருக்கா தெரியுமா? எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க? அவர் உங்களுக்கு ஆதரவா இருந்தார், உங்க கட்சிக்கு ஆதரவுன்றதுனால அவர் கொண்டு வந்து நீங்க உட்கார வச்சீங்க. இதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? கேட்கறதுனா 2 பக்கமும் கேட்கலாம். இதுதான் எந்த கேள்வி கேட்டாலும் இவங்க மாட்டிப்பாங்க. திமுக அப்படி பண்ணி வச்சுட்டு போய்க்கிறாங்க. மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்பு மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு.